சிறப்பாக பிறக்க இருக்கிற 2025ஆம் ஆண்டிலே தூய ஆவியானவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்த, அவருடைய அருள் நமக்கு நிறைவாக கிடைக்க, அவருடைய பாதுகாப்பு நமக்கு நிறைவாக கிடைக்க, ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே என்று சொல்லி அனைவரும் இணைந்து பாடுவோம் இந்த வேளையிலே. பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். நன்றியோடு இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை வரவேற்க, நம்முடைய உள்ளங்களை ஆண்டவரை நோக்கி திருப்ப, நம்முடைய வாழ்வு மறுமலர்ச்சி அடைய, புது வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்திலே நம் முன் எழுந்து வர இருக்கிற இயேசு ஆண்டவரை அனைவரும் முழங்கால் படியிட்டு அன்போடு வரவேற்போம். கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நிலையான புகழுக்குரிய தூய திருநற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய முன் எழுந்து இருக்கிற நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நமக்கு அனைத்து வகையான நலன்களை கொடுக்கக்கூடியவர், நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கக்கூடியவர். இந்த நேரத்திலே நம் முன்னே வந்திருக்கிறார். அவரை போற்றி துதிப்போம்.
அன்று இஸ்ரேல் மக்கள் கடவுளை கண்டபோது, அவரை துதித்த போது அனைத்து நலன்களையும் பெற்றுக்கொண்டார்கள். இன்று நம் முன்னே எழுந்திருக்கிற நம்முடைய ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், கண்ணீர் அனைத்தையும் அவர் முன்னே சமர்ப்பிப்போம். புது வாழ்வை பெற்றுக்கொள்ள, புது நலன்களை பெற்றி புகழ்வோம். தாய் போல, தந்தை போல அவர் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையிலே நம்மை வழிநடத்துகிற நற்கருணை ஆண்டவரை, அவர் கொடுக்கிற பராமரிப்பை உணர்ந்தவர்களாய், தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா என்று சொல்லி அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. நாம் வாழ்கின்ற பொழுது மழை போல துன்பங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். கடலிலே நாம் மூழ்கக்கூடியவர்களாக நாம் இருந்திருக்கலாம். துன்பங்கள், துயரங்கள் நம்மை சாகடித்திருக்கலாம். இந்த நேரத்தில் நம்மிடம் இருக்கிற துன்பம், துயரம் அனைத்தையும் அவரிடம் ஒப்பு கொடுத்து, அவர் கொடுக்கிற இரக்கத்தையும் அவர் கொடுக்கிற ஆசீரையும் பெற்றுக்கொள்ள, மழை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது பனி போல உருகிட செய்பவரே. பாடுவோம். மழை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பிளவீனங்கள் நம்முடைய வாழ்விலே நம்மை பலப்படுத்தி இருக்கலாம், நம்மை தளர்ந்து போக செய்திருக்கலாம், நம்மை துயருக்குள் உள்ளாக்கி இருக்கலாம். இந்த நேரத்திலே நாம் பிளவீனமான நேரங்களை நினைத்து பார்த்து, கடவுளுடைய பலம் நமக்கு கிடைக்க, அவருடைய ஆசீர் நமக்கு கிடைக்க, அவர் கொடுக்கிற அருள் நலங்கள் நம்மை நிரப்ப, நிழலாய் ஒளியாய் இருக்கிற அவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க, பிளவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் தருவேன்றீர். பிளவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா.
தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. அன்பிற்குரியவர்களே, புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கடவுளை போற்றி புகழ்வோம், தொடர்ந்து அவரை ஆராதிப்போம். ஆபிரகாமின் இறைவனாக இருக்கிற அவர், இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியவர், நம்மையும் வழிநடத்த நம்மையும் பாதுகாக்க இங்கே வந்திருக்கிறார். யாக்கோப்பு என்று புதிய இஸ்ரேல் என்று புதிய பெயரை கொடுத்து அழைத்த இறைவன், புதிய இனமாக உருவாக்கிய இறைவன், ஒரே குடும்பமாக ராமநாதபுர திரு அவையிலே நம்மை இணைத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அவரை போற்றுவோம். பல்வேறு நிலைகளில் பல்வேறு காலகட்டங்களில் நம்மை தொடர்ந்து அழைத்து வந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம், கடவுள் நம்மை படைத்தது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க, இடைவிடாது அவருக்கு நன்றி செலுத்த, அவரை புகழ, அவரை போற்ற, அவரிடம் இறைவேண்டல் செய்ய நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை படைத்திருக்கிறார். அவரை நாம் புகழ வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் தூய்மையாக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் எப்பொழுது கோவிலாக மாறுகிறதோ, அவருடைய ஆசீர் நிறைந்த ஆலயமாக மாறுகிறதோ, அப்பொழுது நாம் முழு பலன்களை பெற்றுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களை, முடிந்தவர்கள் முழங்காலில் இருக்கலாம், முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். நம்முடைய இந்த நேரத்திலே பாவ மன்னிப்பு வழிபாடுக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். கடவுள் கொடுக்கிற இரக்கமும் கடவுள் கொடுக்கிற மன்னிப்பும் நமக்கு எந்நாளும் கிடைக்க, அவருடைய ஆசையை நாம் பெற்றுக்கொள்ள, புது வாழ்விலே அடியெடுத்து வைக்கிற நாம் அவர் கொடுக்கிற புதிய அருளையும் புதிய தெம்பையும் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்திலே நாம் இணைந்து வந்திருக்கிறோம். சிறப்பாக நம்முடைய வாழ்விலே பலவீனமாக நாம் உணர்ந்த தருணங்கள், நம்மை பலவீனப்படுத்திய பண்புகள் அனைத்தையும் நினைத்து பார்ப்போம். அவருடைய இரக்கத்தை கேட்போம். நாம் ஒவ்வொரு மன்றாட்டிற்கும் பிறகு நாம் அனைவரும் இணைந்து அவரை போற்றி புகழ்வோம், அவரை பாடுவோம், அவருடைய இரக்கத்தை கேட்போம். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே என்று சொல்லி அவரை பாடி அவருடைய இரக்கத்தை கேட்போம், மன்னிப்பை கேட்போம். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. பாடுவோம். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. ஆண்டவரே, எங்களுடைய தற்புகழ்ச்சிகள் கடந்த ஆண்டிலே நாங்கள் எங்களை பலவீனப்படுத்தி இருக்கிறது. அந்த தற்புகழ்ச்சிகளாக நாங்கள் உணர்ந்த தருணங்களை இந்த நேரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 9 முதல் 14 உள்ள இறை வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, 2 மனிதர்கள் இறைவேண்டல் செய்ய செல்கிறார்கள், வரி தண்டுபவரும் பரிசேயரும். பரிசேயர் தன்னை தற்புகழ்ச்சியோடு உயர்வாக கருதி கொள்கிறார். அனைத்தையும் செய்வதாக, கடவுளுக்கு இறைவேண்டல் செய்வதாக தன்னை கருதி கொள்கிறார். ஆனால் அந்த வரி தண்டுபவரோ தன்னை பாவியாக கருதி உம்முடைய இரக்கத்தை கேட்டு வந்தார், முழுமையான இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். இந்த நாட்களிலும் கூட நாங்களும் எங்களுடைய வாழ்விலே பல்வேறு நிலைகளில் எங்களை தற்புகழ்ச்சிகளாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களையே நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். உம்முடைய அருளை நாங்கள் மட்டம் தட்டி இருக்கிறோம். இந்த நேரத்திலே எங்களிடம் நாங்கள் தற்புகழ்ச்சியாக நினைத்த தருணங்களை எல்லாம் எங்களிடமிருந்து நீக்கி உம்முடைய மன்னிப்பை இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமாய், மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே என்று நாங்கள் இணைந்து பாடுகிறோம். எங்களை மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே,
மன்னிப்பு தாருமே. எங்களிடம் இருக்கிற பொறாமை, பிறர் மீது நாங்கள் கொள்கிற பொறாமையால் எங்களுடைய வாழ்வையை நாங்கள் துளைத்து இருக்கிறோம். உம்முடைய அருளை பெற முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6 முதல் 9 முடிய உள்ள இறைவார்த்தைகளை பார்க்கிறோம். சவுல் தாவீதின் மீது பொறாமைப்படுகிறார். தாவீது வெற்றி வாகை சூடிய பொழுது அவரை கண்டு கர்வம் கொள்கிறார், பொறாமைப்படுகிறார். இறைவனுடைய இரக்கத்தை பெற முடியாதவராக போகிறார். தன்னுடைய அரச பதவியை துறக்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார். எங்களுடைய வாழ்விலும் கூட பார்க்கிறோம். எங்களுடைய இந்த பொறாமைப்படுகிற பண்பினால் உம்முடைய அருளை இழந்து இருக்கிறோம். எங்களோடு பயணிக்கிறவர்கள் நல்ல வாழ்வு வாழ்கின்ற பொழுது அவர்களை கண்டு நாங்கள் பொறாமைப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போயிருக்கிறோம். இந்த நேரத்திலே எங்களிடம் இருக்கிற அந்த பொறாமை என்ற தீய பண்பை உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. பிறரை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். தொடக்க நூலிலே பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலே நாங்கள் வாசிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, காயின் ஆபேலை எவ்வாறு கொலை செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரனை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. தன்னுடைய சகோதரன் பழியை கடவுள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் மீது பொறாமைப்பட்டு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையினால் கொலை செய்கிறார். எங்களுடைய வாழ்விலும் கூட எங்களோடு இருப்பவர்கள், எங்களோடு பயணிப்பவர்கள், ஏன் எங்களுடைய பெற்றோரையே நாங்கள் உதறி தள்ளியிருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உதறி தள்ளியிருக்கிறோம், எங்களுடைய சொந்த பந்தங்களை, நண்பர்களை உதறி தள்ளியிருக்கிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய மன்னிப்பை கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். பிறரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருளையும் ஆற்றலையும் இந்த நேரத்திலே தந்தருளும். பிறரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் தவித்த தருணங்களை நினைத்து பார்த்து உம்முடைய மன்னிப்பை கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பை கேட்கிறோம். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. பிறரை மன்னிக்க மறுத்த தருணங்களை இந்த நேரத்திலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களிடம் அதிகமான நபர்கள் வந்து என்னை மன்னித்து விடு என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கல் நெஞ்சம் பிறரை மன்னிக்க தவறி இருக்கிறது. குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்த பொழுது, கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வந்த பொழுது நாங்கள் ஒருவரை மன்னித்து வாழாமல் மறந்த தருணங்களை நினைத்து பார்க்கிறோம். எங்களுடைய பெற்றோர் பிள்ளைகளிடையே, உறவுகளிடையே கசப்புக்கள் வந்த பொழுது ஒருவர் ஏற்று மன்னித்து வாழ மறந்த தருணங்களை நினைத்து பார்த்து உம்முடைய மன்னிப்பை கேட்கிறோம். எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. எங்களுடைய கவனையின்மை, பொறுப்பின்மையினால் எங்களுடைய வேலைகளில் நாங்கள் சரியாக செயல்படாது, நன்றாக உழைக்காது எங்களுடைய நேரத்தை வீணடித்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, பல்வேறு காலகட்டங்களில் எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ளாமல் அலைபேசிக்கும், தொலைபேசிக்கும், இன்டர்நெட்டுக்கும் அடிமையாகி எங்களுடைய வாழ்வையை தொலைத்திருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் இழந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள உம்முடைய இரக்கத்தை இந்த நேரத்திலே நாங்கள் கேட்கிறோம். எங்களை மன்னித்து ஏற்றருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்து ஏற்றருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. எங்களுடைய நன்மை செய்யா தனங்களை நினைத்து பார்க்கிறோம். திரு அவை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்பின் ஆண்டவரே, எப்பொழுது செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் இருக்கிறோமோ அது பாவம் என்று. இந்த நேரத்திலே நாங்கள் நன்மை செய்ய தவறிய தருணங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, செல்வரும் லாசரும் என்ற உவமையிலே பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரத்திலே அந்த செல்வந்தர் வளமை மிக்கவராக இருந்தும் நன்மை செய்ய தவறி போகிறார்.
இறுதி நேரத்திலே இறந்து செல்கின்ற பொழுது நரகத்திலே தள்ளப்படுகிறார். நாங்களும் கூட பல்வேறு நிலைகளில் எங்களை தேடி வந்தவர்கள், நாடி வந்தவர்கள், உதவி கேட்டவர்களுக்கு நன்மை செய்யாமல் வாழ்ந்திருக்கிறோம். அந்த செல்வந்தரை போல நாங்கள் நரகத்தில் தள்ளப்படாமல் உம்முடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள, உம்முடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்திலே உம்முடைய மன்னிப்பை கேட்கிறோம். எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. அன்பு செய்யாம் குற்றத்துக்காக மன்னித்தருளும், மன்னித்தருளும். நன்மை செய்யா குற்றத்துக்காக மன்னித்தருளும், மன்னித்தருளும். உண்மை சொல்லா குற்றத்துக்காக மன்னித்தருளும், மன்னித்தருளும். நன்றி சொல்லா குற்றத்துக்காக மன்னித்தருளும், மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. அன்பிற்குரியவர்களே, கடவுளிடம் நாம் மன்னிப்பை கேட்டிருக்கிறோம். அவர் நிச்சயம் நம்மை மன்னிப்பார். நம்முடைய கடந்த வாழ்விலே இருந்து புதிய வாழ்வை கொடுக்கக்கூடியவராக நம்மை அழைத்து வருவார். தெசலோனிக்கர் எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்டதை போன்று, ஆண்டவரிலே நாம் களி கூற வேண்டும் என்றால், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், அவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அன்பிற்குரியவர்களே, இந்த யூபிலி ஆண்டிலே பிறக்கப் போகிற 2025ஆம் ஆண்டிலே கடவுளை நாம் முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் என்றால், அவர் கொடுக்கிற நன்மைகளை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 2024ஆம் ஆண்டிலே நம்மை பாதுகாத்த, நம்மை பராமரித்த, நம்மை வழி நடத்திய கடவுளுடைய அருளை நினைத்து பார்த்து, அவர் நமக்கு கொடுத்த ஆசியை நினைத்து பார்த்து, அவருக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா என்று சொல்லி பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்முடைய வாழ்விலே கடவுள் இந்த நாள் வரை நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி வந்த நாட்களை நினைத்து பார்ப்போம். பல்வேறு பலவீனங்களிடையே நாம் வாழ்ந்த பொழுது நம்மை வழிநடத்தி இருக்கிறார். கரம் பிடித்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். அத்தகைய தருணங்களை எல்லாம் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்ப்போம். எத்தனையோ நபர்கள் பிறக்க இருக்கிற இந்த 2025ஆம் ஆண்டை பார்க்க முடியாமல் இறந்து போயிருக்கிறார்கள், நம் மத்தியில இல்லாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து 2025ஆம் ஆண்டை காண செய்வதற்காக இன்று நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நேரத்திலே நம்மை அழைத்து வந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், அவரை போற்றுவோம், அவரை புகழுவோம். தொடர்ந்து நம்மை வழிநடத்த, நல்ல பண்புகளை நமக்கு கொடுக்க, நல்ல ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்க இந்த நேரத்திலே நன்றி நன்றி ஐயா என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல குடும்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களே நமக்கு உதவியாக இருக்கு, நம்மை பாதுகாக்க நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம்.
அன்பிற்குரியவர்களே, தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம், கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார், குடும்பமாக உருவாக்கினார். அந்த குடும்பம் என்பது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அவர் கொடுத்த அந்த குடும்பம் நமக்கும் கொடையாக கொடுத்திருக்கிறார். நம்மை வழி நடத்துவதற்காக கொடுத்திருக்கிறார், நம்மை பாதுகாப்பதற்காக கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்த அந்த குடும்பத்திற்காக கடவுளுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்வோம். சிறப்பாக இந்த ராமநாதபுரம் தல திரு அவையை, இந்த பங்கை நமக்கு குடும்பமாக கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் குடும்ப உறுப்பினர்களாக இந்த நேரத்திலே கூடி வர செய்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலே அத்தகைய பண்புகளை, அத்தகைய நன்மை தனங்களை நினைத்து பார்த்து அவரை போற்றி புகழ்வோம், அவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கடவுள் நமக்கு நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து நம்மை வழி நடத்தி நல்ல கல்விகளை கொடுத்து, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள நல்ல பெற்றோர்களை நமக்கு கொடுத்தார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை, பெற்றோர்களை நினைத்து பார்ப்போம். கடவுள் நம்மை வழி நடத்தியதற்காக, அவர் கொடுத்த அந்த பெற்றோர்களுக்காக இந்த நேரத்திலே அவருக்கு நன்றி சொல்வோம். அவருடைய இரக்கத்தை கேட்போம், அவருடைய ஆசியை கேட்போம். தொடர்ந்து அவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்து வழி நடத்தி இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 127:3 பார்க்கிறோம், பிள்ளைகள் ஆண்டவர் அருள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நேரத்திலே கடவுள் நம்முடைய குடும்பத்திலே நல்ல பிள்ளை செல்வங்களை கொடுத்ததற்காக, ஆசிக்காக அவரை புகழ்வோம். எத்தனையோ தம்பதிகள் குழந்தை செல்வம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலே, இந்த வேளையிலே எத்தனை தம்பதிகள் குழந்தை செல்வம் இல்லாமல் அவதியுறுகிறார்களோ, இன்னலுறுகிறார்களோ, அவர்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். பிறக்க இருக்கிற இந்த 2025ஆம் ஆண்டிலே அவர்களுடைய இல்லத்திலும் அவர்களுடைய குடும்பத்திலும் கடவுளுடைய ஆசீர் கிடைக்க, கடவுள் கொடுக்கிற அந்த அருள் செல்வம் கிடைக்க, நல்ல வரங்கள் பெற்றுக்கொள்ள, நல்ல பிள்ளை செல்வங்களை பெற்றுக்கொள்ள அவர்களுக்காகவும் இணைந்து கடவுளை போற்றி அவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அன்பிற்குரியவர்களே, நம் அனைவருக்குமே நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கடவுளிடம் கேட்டோம், நல்ல வேலை வாய்ப்பை கொடும் என்று. ஒவ்வொரு நாளும் நமக்கு பொருளாதார முன்னேற்றத்திலே நம்முடைய குடும்பம் செழித்துவங்க நமக்கு நல்ல வேலை வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே அவர் கொடுத்த அந்த பலனுக்காக நன்றி சொல்வோம். அன்பிற்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், யார் எல்லாம் வேலை வாய்ப்பு அற்று அந்த திராட்சை தோட்டத்திற்கு முன்பாக நின்றார்களோ, அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு வேலை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து, யார் எல்லாம் இந்த நேரத்திலே இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இந்த நேரத்திலே பொருளாதார முன்னேற்றத்திலே பின்தங்கி இருக்கிறார்களோ, பிறக்க இருக்கிற இந்த 2025ஆம் ஆண்டிலே கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்க, நல்ல வேலை வாய்ப்பை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள கடவுளுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்வோம், கடவுளை போற்றுவோம், கடவுளை புகழ்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கடவுள் நமக்கு செய்த உதவிகளை நினைத்து பார்ப்போம். பல்வேறு காலகட்டங்களிலே நாம் தடம் புரண்டு நாம் தவறிய தருணங்களை நினைத்து பார்ப்போம். நமக்கு உதவியாக கடவுள் பல்வேறு நபர்களை அனுப்பியிருப்பார்.
நாம் என்ன செய்வது என்று இக்கட்டான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கடவுள் நமக்கு பல்வேறு மனிதர்கள் வழியாக பல்வேறு நலன்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுள் நமக்கு செய்த, கடவுள் உதவிய இந்த நேரத்திலே அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி கூறி போற்றி புகழ்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைய காலகட்டத்திலும் கூட பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில், பல்வேறு அமலங்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியற்று, நிம்மதியற்று, அமைதியற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலும் கூட நம்முடைய குடும்பத்தை கடவுள் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நான் உனக்கு அமைதி தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். சீடர்கள் பயந்து ஒதுங்கி, அரசர்களுக்காகவும் பிறருக்காகவும் பயந்து ஒதுங்கி வீட்டுக்குள்ளே கதவினை பூட்டி கொண்டு அடைந்து கிடந்த பொழுது உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொன்னார். நற்கருணை ஆண்டவரும் நம் முன்பு தோன்றி இருக்கிறார். நமக்கு அமைதியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் அமைதி கொடுக்க, தொடர்ந்து நம்மை வழி நடத்த, நம்மை பாதுகாக்க அவருக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே அவரை போற்றி புகழ்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாதுகாப்பற்று வாழ்கிற இந்த தருணத்திலே எத்தனையோ நாடுகளிலே போரும் புயலும் புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. மழையினால் மக்கள் என்ன செய்வதென்று தவறி பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு கடவுள் நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ரோட்டிலே பயணம் செய்கின்ற பொழுது விபத்துக்களிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். நம்மை தொடர்ந்து இங்கு அழைத்து வந்திருக்கிறார். அத்தகைய தேவனுக்கு, அத்தகைய இறைவனுக்கு, நற்கருணை ஆண்டவருக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்லி அவரை போற்றி நாம் புகழ்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. பாடுவோம். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. பாடுவோம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் காண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அன்பிற்குரியவர்களே, கடவுளுக்கு நன்றி சொல்ல இருக்கிறோம். நம்முடைய பிளவீன நேரத்தில் நமக்கு பெலன் தந்தார்.
நாம் சுகமற்று துன்பத்தினால் நோயினால் வாழ்ந்த பொழுது நமக்கு சுகம் தந்தார். தழும்புகளால் பல்வேறு காயங்களால் நம்முடைய உள்ளத்திலே பல்வேறு எண்ணங்களால் பல்வேறு பேச்சுக்களால் ஏச்சுக்களால் நாம் தடமாறி பயந்து வாழ்ந்த தருணங்களிலே நமக்கு சுகம் தந்தார். நம்முடைய தழும்புகளை ஆற்றினார். நம்முடைய குடும்பத்திலே நமக்கு மருத்துவராக இருந்தார். அத்தகைய இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த நேரத்தில் இணைந்து பாடுவோம். பிளவீன நேரங்களில் சுகமானேன் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். கடவுளுக்கு தொடர்ந்து நன்றி சொல்வோம். அவர் கொடுக்கிற ஆசீர் நம்மை நிரப்ப, அவர் கொடுக்கிற வரங்கள் நம்மை நிரப்ப. இன்னும் சிறிது நேரத்தில் 2025ஆம் ஆண்டுக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வருகிற இந்த ஆண்டிலே கடவுள் நம்மை தொடர்ந்து வழிநடத்த, நல்ல பாதுகாப்பான வாழ்வை கொடுக்க, நல்ல எதிர்காலம் நமக்கு அமைய, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க, நம்முடைய உற்றார் உறவினர்களை ஆசீர்வதிக்க, நம்முடைய பங்கை ஆசீர்வதிக்க, நம்முடைய வழிகாட்டிகளை ஆசீர்வதிக்க, நம்மோடு இங்கு யார் எல்லாம் இயக்கத்தோடு எண்ணத்தோடு கடவுளிடம் போனால் எனக்கு நலன் கிடைக்கும், கடவுளுடைய ஆசீர் கிடைக்கும் என்ற இந்த நேரத்திலே கடவுளை நற்கருணை ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நலம் கிடைக்க இந்த நேரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கடவுளிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அவர் கொடுக்கிற ஆசீர் நம் அனைவரையும் நிரப்ப, அவர் கொடுக்கிற பாதுகாப்பு நம்மை தொடர்ந்து வழிநடத்த, ஆபத்து நேரத்துக்களில் அவர் நமக்கு துணையாக இருக்க, நம்மை தொடர்ந்து வழிநடத்த இந்த நேரத்திலே கடவுளுடைய இரக்கத்தை கேட்போம், கடவுளுடைய ஆசியை கேட்போம், கடவுளுடைய மன்னிப்பை கேட்போம், கடவுளுடைய பாதுகாப்பை இந்த நேரத்திலே கேட்போம். அன்பிற்குரியவர்களே, அவர் கொடுத்திருக்கிற, அவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். அனைத்து நலன்களால் உன்னை நிரப்புவேன் என்று நம்மை சொல்லி இருக்கிறார், நம்மை அழைத்து இருக்கிறார், நம்மை பாதுகாத்து இருக்கிறார். கடந்த நாட்களிலே இந்த நாட்களிலும் கூட அவர் கொடுக்கிற ஆசீரால் நாம் நிரப்பப்பட, வருகிற ஆண்டிலே அவருடைய பாதுகாப்பால் நாம் நிரப்பப்பட அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தின் பொழுது அவர் கொடுக்கிற ஆசீரை அபரிவிதமாக பெற்றுக்கொள்ள அவரிடம் கேட்போம். அவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும். அனைவரும் முழங்கால் படியிட்டு நற்கருணை பாடலை இணைந்து பாடுவோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. இதாவற்றும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய
அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. மீண்டும் மறுமுறை நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இறுதியாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. எழுந்து நிற்போம். புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலியை தொடங்கப் போகிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இன்னும் கொஞ்சம் பீடத்துக்கு பக்கத்தில் வரலாம். எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வரலாம். ஆங்காங்கு இருப்போர் கோவிலுக்கு உள்ளேயும் வரலாம். கோவிலுக்கு உள்ளே நிறைய இடம் இருக்கிறது. கோவிலுக்கு வெளியே இருப்போர் கோவிலுக்கு உள்ளே வரலாம். கோவிலுக்கு உள்ளே இருப்போர் பீடத்துக்கு அருகிலே நெருங்கி வரலாம். புத்தாண்டு திருப்பலியில் இணைந்து பங்கெடுப்போம். புதிய ஆண்டு நலம் தரும் நல்ல ஆண்டாக, நம்பிக்கையின் ஆண்டாக இருக்க, இறைவனின் இறை பிரசன்னத்தில் இந்த ஆண்டை தொடங்க இங்கு வந்திருக்கிறோம். இப்போது பாடகர் குழுவின் வருகை பாடல். அருள் பணியாளர்கள் கோவில் நுழைவாயிலிருந்து திருவுடை அணிந்து கோவிலுக்குள்ளே வருவார்.